ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். அகில நாயகன் அவதாரம் எடுத்ததன் காரணத்தை 7வது ஸ்லோகத்திலும் 8வது ஸ்லோகத்திலும் எடுத்துரைக்கிறார். இந்த 2 ஸ்லோகங்களும் எல்லோருமே அறிந்திருக்கின்ற அழகான மிக பிரபலமான ஸ்லோகங்கள். இப்பொழுது முதலில் 7வது ஸ்லோகத்தில் சரணாகத வத்சலன் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்ഥാனமதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம். ஹே பரதகுலத்தில் சிறந்தவனே, யதா யதா எப்பொழுதெல்லாம் தர்மஸ்ய தர்மத்திற்கு க்ளானிகி குறைவும் அதர்மஸ்ய அதர்மத்திற்கு அப்யுத்தானம் ஓங்குதலும் பவதி ஏற்படுகின்றனவோ ததா அப்பொழுதெல்லாம் அகம் நான் ஆத்மானம் என்னை சிருஜாமி தோற்றுவிக்கிறேன். யதா யதா என்று ஏன் கூறுகிறார்? பகவானுடைய அவதாரத்திற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கிடையாது. இந்த யுகத்தில், இந்த இடத்தில், இந்த உருவத்தில் இவ்வாறு தான் அவதரிக்க வேண்டும் என்ற எந்த நியதியும் இல்லை. ஒரு யுகத்தில் இத்தனை முறைதான் அவதரிக்க வேண்டும் என்ற நியதியும் இல்லை. இதனால்தான் யதா யதா எப்பொழுதெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஓங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் அருள்நாயகன் அவதரிக்கிறார். தர்மம் என்பது யாது? தாரணா தர்மக, அனைவரையும் தாங்குவது தர்மம். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, எந்த தர்மத்தை ஒருவன் அனுஷ்டிக்கிறானோ அந்த தர்மமே அவனை காக்கின்றது. தர்மம் தலை காக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா? எது தர்மம் என்று எவ்வாறு தெரிந்து கொள்வது? தஸ்மா சாஸ்திரம் பிரமாணம் தே கார்யா கார்ய வியவஸ்திதோ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்துமிஹார்ஹசி. ஆகையால் அர்ஜுனா, எது செய்யத்தக்கது எது செய்யத்தகாதது என்று நிச்சயிப்பதில் உனக்கு சாஸ்திரமே பிரமாணமாகும். இங்கு சாஸ்திரத்தில் கூறிய நெறியை உணர்ந்து செயல்புரிவாயாக என்று 16வது அத்தியாயமான தைவாசுர சம்பத் விபாக யோகத்தில் தேவாதி தேவன் தெளிவுறுத்தியுள்ளார். சாஸ்திரம் என்றால் என்ன பொருள்? சாசனா சாஸ்திரம், இதை செய் இதை செய்யாதே என்று சாஸ்திரம் ஆணையிடுகிறது. தர்ம செயல்களை செய் என்றும் அதர்ம செயல்களை செய்யாதே என்றும் சாஸ்திரம் அறிவுறுத்துகிறது. சத்தியம் வத தர்மம் சர, சத்தியத்தையே பேச வேண்டும், தர்மத்தையே அனுஷ்டிக்க வேண்டும். அசத்தியம் மாவத அதர்மம் மாச்சர, பொய் பேசாதே, அதர்மத்தை அனுஷ்டிக்காதே. மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரியோ தேவோ பவ அதிதிர் தேவோ பவ. தாயை, தந்தையை, சத்குருநாதரை, அதிதியை தெய்வமாக போற்ற வேண்டும். யானி அனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோ இதராணி. குற்றமில்லாத காரியங்களை, நலம் தரும் நற்கர்மங்களையே செய்ய வேண்டும், மற்ற தீய கர்மங்களை செய்யக்கூடாது என்று தைத்திரிய உபனிஷத்திலே உபதேசிக்கப்பட்டுள்ளது. பாரத என்று அர்ஜுனனை அச்சுதன் அழைக்கிறார். பா என்றால் பிரகாசம், பிரகாசம் என்றால் ஞானம், ரதஹா என்றால் ஈடுபாடு உடையவன். எனவே பாரத என்றால் ஞானத்தில் ஈடுபாடு உடையவன் என்று பொருள். நமது தேசம் பாரத தேசம், ஆன்மீக பூமி. இங்கு இருப்பவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள், சனாதன தர்ம நெறிப்படி வாழ்பவர்கள். அர்ஜுனா, நீ தர்ம நெறியை கைவிடக்கூடாது. இப்பொழுது சத்திரிய தர்மமான யுத்தம் செய்து மக்களை காப்பது உன்னுடைய கடமை என்பதை உணர்த்துவதற்காக பாரத என்று அழைக்கிறார். தர்மம் குறைந்து அதர்மம் ஓங்குவது எவ்வாறு விளக்கப்படுகிறது? சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட வர்ணாசிரம தர்மப்படி ஒருவன் வாழ்ந்தால் அவன் தர்ம நெறியில் வாழ்கிறான் என்று அர்த்தம். பிராமணர்,
க்ஷத்திரியர், வைசியர், சூத்ரர் என்ற 4 வர்ணத்தார்க்கும், பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசி என்ற 4 ஆசிரமத்தார்க்கும் தனித்தனியாக தர்ம நெறிகள் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ளன. அன்புடைமை, அடக்கமுடைமை, அறிவுடைமை, ஆள்வினை உடைமை, அருளுடைமை, ஊக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பண்புடைமை, பொறையுடைமை ஆகியவையெல்லாம் யார் யாருக்கு உடைமையாக இருக்கின்றனவோ அவர்கள் தர்ம நெறிப்படி வாழ்கின்றனர். ஆணவம், அகங்காரம், அழுக்காறு, மமதை, பேராசை, காமம், குரோதம், லோபம், மோகம், வஞ்சனை ஆகியவை நிறைந்தவர்கள் அதர்ம நெறியில் வாழ்கின்றவர்கள். மகான்கள், யோகிகள், தவசிரேஷ்டர்கள், பக்தர்கள், ஒழுக்கத்துடன் வாழும் ஆச்சார சீலர்கள், நன்னடத்தை உடையவர்கள், பரோபகாரம் செய்கின்றவர்கள் ஆகியவர்களையெல்லாம் வலிமை மிக்க கல் நெஞ்சக்காரர்கள் கொடுமைப்படுத்த ஆரம்பித்தால் தர்மம் குறைந்து அதர்மம் அதிகரிக்கிறது என்பது புலனாகும். மனிதர்களிடையே நற்பண்புகள், நன்னடத்தைகள் குறைந்து கெட்ட குணங்களும் அநியாயங்களும் அதிகமாகும் பொழுது தர்மம் சீர்குலைந்து அதர்மம் தலை தூக்கிவிட்டது என்று அறிந்து கொள்ளலாம். அதர்மம் அதிகரிக்கும் பொழுது எது தர்மம் எது அதர்மம் என்று பகுத்து அறியும் விவேகமும் இழந்து மக்கள் மோகத்தில் ஆழ்கிறார்கள். கிருத்தயுகத்தில் ஹிரண்யகசிபுவின் ஆட்சியில் தீய குணங்களும் தீய நடத்தைகளும் மலிந்து வளர்ந்தன. சாதுக்களுக்கும் யோகிகளுக்கும் இன்னல் நேர்ந்தது. தியானம், ஜபம், தவம், பூஜை, பாராயணம், யாகம், தானம் முதலிய நற்செயல்களை சாதுக்கள் செய்ய விடாமல் தடை விதிக்கப்பட்டது. எங்கும் அதர்மம் தலைவிரித்தாடியது. ஈஸ்வரோகம் அகம் போகி சித்தோகம் பலவான் சுகி ஆட்யோ பீஜனவான் அஸ்மி கோன் யோஸ்தி சத்ருஷோ மயா. நான் தான் ஈஸ்வரன், நானே அனைத்து இன்பங்களையும் அனுபவிப்பவன், அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்றவன் நான் தான். நான் எப்பொழுதும் சுகத்தையே அனுபவிப்பவன், நான் மிகுந்த செல்வம் நிறைந்தவன், நான் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன், எனக்கு இணையாக வேறு யார் இருக்க முடியும் என்றெல்லாம் 16வது அத்தியாயமான தைவாசுர சம்பத் விபாக யுகத்தில் சொல்லப்பட்ட அந்த அசுர சம்பத்களை உடையவனாக ஹிரண்யகசிபு விளங்கினான். ஹிரண்யாய நமகா என்று தன்னையே இறைவனாக அனைவரும் வழிபட வேண்டுமென்று ஆணையிட்டான். தன்னை வழிபடாதவர்களை கொடூரமாக தண்டித்தான். ஸ்ரீமன் நாராயணனையே சதா சர்வகாலமும் முக்கரணங்களால் பஜித்த பிரகலாதனை தன் மகன் என்றும் பாராமல் பல்வேறு முறைகளால் அழிக்க துணிந்தான். தன் வம்ச குலவிளக்கான அக்குழந்தைக்கு இரக்கமின்றி விஷத்தை கொடுத்தான். நீலமேக ஷியாமளனையே நினைத்து கொண்டிருந்த அந்த நிர்மலனை விஷம் அளிக்கவில்லை. மதம் கொண்ட யானையால் பிரகலாதனை மிதிக்க ஏற்பாடு செய்தான். யதுகுல நந்தனையே வழிபடும் அந்த பாலகனை யானை மிதிக்கவில்லை, மண்டியிட்டு வணங்கியது. சுடர்விட்டு பிரகாசிக்கின்ற அக்னியில் அவ்வழகிய பாலகனை அழிக்க முற்பட்ட போது ஒப்பிலி அப்பனான ஒளிவண்ணனையே துதித்து கொண்டிருந்த அந்த பக்த பிரகலாதனை அக்னி தகிக்கவில்லை, அக்னியே குளிர்ந்தது. மலை உச்சியிலிருந்து உருட்டிய பொழுது பரந்தாமனே தம் 2 கரங்களால் தன் பக்தனை தாங்கினார். நமே பக்த பிரணஷ்யதி, என் பக்தனுக்கு அழிவில்லை என்று சத்திய பிரமாணம் செய்த சத்யநாராயணன், எங்கும் நீக்கமர நிறைந்த நாராயணன் இந்த தூணிலும் உள்ளான் என்று கூறிய தன் பக்தனான பிரகலாதனின் வார்த்தைகளை சத்தியமாக்குவதற்காக தூணிலிருந்து நரசிம்ம வடிவிலே வெளிப்பட்டு ஹிரண்யகசிபை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார். இவ்வாறு பல்வேறு அவதாரங்களை எடுத்து அதர்மத்தை அழித்தார். ஆத்மானம் சுஜாமி என்று கூறப்பட்டது. அகம் சர்வஸ்ய பிரபவஹ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாக. நாராயணனாகிய நானே அனைத்துலகும் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறேன். என்னாலேயே அகில உலகம் இயங்குகிறது என்பதை அறிந்து கொண்டு நம்பிக்கையும் பக்தியும் கொண்ட பக்தர்கள் என்னையே எப்போதும் உபாசிக்கிறார்கள் என்று 10வது அத்தியாயமான விபூதி யோகத்திலே விஸ்வாதாரன் விளம்பியுள்ளார். சமஸ்த லோகங்களையும் உயிரினங்களையும் சிருஷ்டிக்கும் சர்வேஸ்வரன்
உலக மக்களை உத்தாரணம் செய்வதற்காக தம்மையே தாம் சிருஷ்டித்துக் கொள்கிறார். ஆருயிர் அனைத்தும் அமர வாழ்வு பெறுவதற்காக அருள்நாயகன் அவனியில் அவதரிக்கிறார். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானமதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம்.